10.2ல 11th சம் பார்க்கலாம். இதை நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்கு இதை u by v மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ u by u மெத்தட் போட்டோம்னா இது வந்து கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருக்கு இந்த சம். இதுக்கு நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ tan y ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். இங்க வந்துட்டு tan x அப்படியே இருக்கட்டும் -1. இந்த சீக்கண்ட்டை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா காஸ்ன்னு எழுதலாம். இல்லை இங்க 1 சீக்கண்ட் எக்ஸ் தனியா ஸ்பிட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ 1 சீக்கண்ட்டை நம்ம எப்படி எழுதோம்னா அது எதோட இன்வர்ஸ், நமக்கு காஸோட இன்வர்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம இதை காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? 1 சீக்கண்ட்டை வந்து நான் என்ன பண்றேன், காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இது உள்ள நான் வந்து மல்டிப்ளை பண்றேன். இது மல்டிப்ளை பண்ணா tan x இன்ட்டு cos x. ஓகேவா? மைனஸ் ஆஃப் cos x. இந்த tan x நமக்கு என்ன ஃபார்முலா, sin x டிவைடட் பை cos x. இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. இந்த cos x அப்படியே இருக்கட்டும், மைனஸ் ஆஃப் cos x. இந்த cos x நமக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது நமக்கு sin x மைனஸ் ஆஃப் cos x. இப்போ இதுதான் y. இங்க கொடுத்திருக்க y வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஷார்ட் பண்ணி y ஈக்குவல் டு sin x மைனஸ் cos x ன்னு கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். இப்போ dy by dx ஈக்குவல் டு d by dx sin x. நெக்ஸ்ட் மைனஸ் d by dx cos x. ஓகேவா? இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன இருக்கு, டைரக்ட் ஃபார்முலாஸ் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. இப்போ d by dx சைனுக்கு பண்ணா நமக்கு என்ன வரும், cos x வரும். இப்போ அதே மாதிரி cos x பண்ணா மைனஸ் sin xன்றது வரும். இப்போ மைனஸ் ஆஃப் இதை பண்ணும்போது நமக்கு மைனஸ் sin x வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு பிளஸ் ஆயிடும். இப்போ cos x பிளஸ் sin x dy by dx ஈக்குவல் டு. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது u by v மெத்தட்லயும் போடலாம். அது வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா போற மாதிரி இருக்கு. இப்போ இது கொஞ்சம் நமக்கு ஷார்ட்டா முடிஞ்சிருக்கு.